வணக்கம் தமிழ் உறவுகளே, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு எம்மியான சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு தேவையான தக்காளி, பச்சை மிளகாய், வெங்காயம் பாருங்க எப்படி ஸ்லைஸ் ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கோன்னு. இது மாதிரி சிக்கனை ஊற வச்சுக்கணுங்க. இதுல என்னென்ன போட்டு ஊற வைக்கணும்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், 2 ஸ்பூன் தயிர், 1/2 லெமன் புழிஞ்சுக்கோங்க, மிளகாத்தூள், கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. 5 கப் பிரியாணி அரிசி அந்த மாதிரி எடுத்து ஊற வச்சுக்கணுங்க. வட்டை எடுத்து அடுப்புல வச்சு எண்ணெய் ஊற்றிப்போங்க. எண்ணெய் சூடானதோ நெய் 2 ஸ்பூன் சேர்த்துப்போங்க. இப்போ நம்ம நறுக்கி வச்சிருந்த வெங்காயத்தை சேர்த்துப்போங்க. வெங்காயம் நல்லா வதங்குற வரையும் மூடியை போட்டு நல்லா வேக விடுவாங்க. பாருங்க வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கி இருக்குன்னு. கறி மசாலா அடிச்சு வச்சது போட்டுக்கிறோங்க. இப்ப கட் பண்ணி வச்சிருந்த மிளகாயை போட்டுக்கிறோங்க. இஞ்சி பூண்டு அரைச்சு வச்சிருக்கிறத ஊத்துறோம். மஞ்சள் தூளை போட்டுக்கிறோம். மிளகாத்தூள் 2 ஸ்பூன். கொஞ்சம் பிரியாணி பவுடர் சேர்த்துக்கிறோம். இப்போ முந்திரியா இறக்கி போங்க. மனம் போல இறக்கிக்கோங்க. அதாங்க சூப்பர் டேஸ்ட் கொடுக்கும். எப்படி இருக்கு பாருங்க கிரேவி. இப்பதாங்க தக்காளி உள்ள இறக்கிக்கிறோம். அடுத்து சிக்கன் இறக்கிடுவோம். தக்காளி ஒண்ணா வேகிறப்ப ஜூஸியா செமையா இருக்குங்க. இப்ப மூடி போட்டு வேக விட்டுப்போம். இப்ப மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் உள்ள இறக்கிட்ட ஐட்டம் எல்லாம் ஒண்ணு பேசிக்கிடுங்க. இப்போ ஊற வச்சிருந்த அரிசி உள்ள இறக்கிட்டுவோம். இப்போ பாருங்க, இது வரைக்கும் நாங்கள் தண்ணியே ஊற்றலை. ஆனால் சிக்கன்லேருந்து எவ்வளோ தண்ணி இறங்கி இருக்கு பாருங்க.
ஏற்கனவே சிக்கன்ல தண்ணி விட்டதுனால இப்போ 1 கப் ரைஸுக்கு 1 கப் தண்ணி ஊற்றிக்கிறோம். அவ்வளோதாங்க, பக்காவாக ரெடி பண்ணிட்டோம். இப்போ 1 ஸ்பூன் நெய்யை மேலே விட்டுப்போம். அப்படியே மூடி போட்டு வேக விட்டுருவோம். ஒரு 6-7 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்ப்போம். கிட்டத்தட்ட பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ரைஸ் பாதி வெந்திருக்குங்க. இதாங்க தம் போடுறதுக்கு சரியான டைம். இப்ப மூடி போட்டு நல்ல வெயிட்டான ஐட்டத்தை எடுத்து மேலே வைங்க. இப்ப ஸ்டவ் சிம்ல வச்சு மெதுவா வேக விடுங்க. மேல மூடி இருந்ததும் ஆவியெல்லாம் அப்படியே உள்ளே இருக்கும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே உள்ளார உள்ள தம் அப்படியே இருக்க மாதிரி தட்டு திறக்காம அப்படியே இருக்கட்டும். பிரியாணி உடைப்போமா? பாருங்க எவ்வளவு சமையா வந்திருக்குன்னு. அவ்வளவுதானங்க, நம்மளோட எம்மியான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. என்னங்க சாப்பிட்டு வரீங்களா? தேங்க்யூ கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.